இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் ஜப்பானில் ஓஹோன்னு ஓடிச்சு. அந்த படத்தின் பெயர் கொண்ட ஒரு நடிகர் சோஷியல் மீடியாவில் அவரோட உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு இருந்தார். அவரை இந்த சோஷியல் மீடியாவில் பந்தாடினாங்க. அவரை கடுமையாக விமர்சனம்லாம் செஞ்சு பந்தாடினவங்கெல்லாம் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இன்றைக்கி பெரிய நடிகராக வளர்ந்துட்டார் சினிமாவில். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு வாழும் கலை, அதாவது சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது, மனதை செம்மைப்படுத்துவது, மனதை செம்மைப்படுத்தி கொண்டு தன்னிலையை எப்படி உயர்த்தி கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு யோகா மேட்டு புதுசு வாங்கலான்னு சொல்லிட்டு பாடியில் ஒரு நிறுவனத்துக்கு போனோம். அங்கே போனால் நாங்கள் எதிர்பார்த்தபடி அந்த மேட்டு செட் ஆகலை. சரின்னு வந்துட்டு இடையே போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அந்த நிறுவன அதிபர் சினிமாவில் சாதிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சினிமாவுக்குள்ளே வந்தார். அவரை சோஷியல் மீடியாவில் அவரை ரொம்ப பந்தாடினாங்க. அந்த பந்தாடினோட விளைவு அவர் இன்னும் பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிட்டார். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் ஜப்பானில் ஓஹோன்னு ஓடிச்சு. அந்த படத்தின் பெயர் கொண்ட ஒரு நடிகர் சோஷியல் மீடியாவில் அவரோட உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு அவரை இந்த சோஷியல் மீடியாவில் பந்தாடினாங்க. அவரை கடுமையாக விமர்சனம்லாம் செஞ்சு இன்றைக்கி அந்த சோஷியல் மீடியாவில் பந்தாடினவங்கெல்லாம் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இன்றைக்கி பெரிய நடிகராக வளர்ந்துட்டார் சினிமாவில், தமிழ் சினிமாவில். எதுக்கு சொல்ல வரோம்னா, நீங்கள் ஒருத்தரோட திறமையை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால நீங்கள் திறமைசாலி ஆகிட முடியாது. ஒரு படித்தவன் மேலே பொறாமைப்பட்டு நீங்கள் படித்தவன் ஆக முடியாது. ஒரு பணக்காரர் மீது பொறாமைப்பட்டு நீங்கள் பணக்காரர் ஆக முடியாது. ஒரு திறமைசாலி மீது பொறாமைப்பட்டு நீங்கள் திறமைசாலி ஆக முடியாது. அதனால் நீங்கள் அவங்க எவ்வழி சென்று அந்த உயர்நிலையை அடைந்தார்கள் என்பதை உற்று நோக்கி நீங்களும் அவ்வழி சென்றாலொழிய நீங்கள் உயர்நிலையை அடைய முடியாது. உங்களுடைய ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறதுனால உங்களுடைய நேரம்தான் வீணாகும். நாளைக்கு அவர் உயர்நிலையை அடையும் போது உங்களை ஏன்பா நீ என்ன விமர்சனம் பண்ண, நீ இப்போ எந்த இடத்துல இருக்கிறேன்னு உங்களை கேட்கும்போது நீங்கள் தலை குனிய வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு திறமைசாலி எப்படி உயர்வடைந்தார், ஒரு படிப்பாளி எப்படி உயர்வடைந்தார், ஒரு பணக்காரர் எப்படி உயர்வடைந்தார், அதை நீங்கள் அந்த வழி போயிட்டு நீங்கள் உயர்நிலை அடையிறதுக்கு பாருங்கள். உங்களுடைய நேரத்தை வீணாக்கி விமர்சனம் செய்யாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க, பொறாமைப்படுறவங்களுக்கு உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுதான். அதனால் அது உங்கள் ஆரோக்கியத்தை கூட கெடுக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நல்ல விஷயம் சொன்ன மனநிறைவோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த உருவ கேலி செய்யாதீங்க. வெளிநாட்டிலலாம் உருவ கேலி செய்கிறது அது குற்றமாக கருதப்படுது, சட்டப்படி குற்றம். இங்கேத்த சினிமாவில் தான், நம்ம இந்தியாவில் சினிமாவில் தான் அந்த உருவ கேலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நட்டையன், குட்டையன், கிளிமூக்கன், இந்த மாதிரி பல்லெடுப்பு, இந்த மாதிரியான அந்த உருவ கேலி செய்கிறாங்க. இதை அந்த தவறான வழிகாட்டுதல் சில சினிமாக்களில் நடக்குது. அந்த தவறான வழிகாட்டுதலை இளைஞர்கள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களோட எதிர்காலமே வீணாக போகும்.
அந்த உருவ கேலி செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதனால் அவங்க மனசு புண்பட்டுச்சுன்னா அந்த கெட்ட கர்மா உங்கள் தலையில் உட்காந்துக்கும். இப்போ என்னை இது ஆன்மீக விஷயம். என்னை ஒருத்தர் மனசை காயப்படுத்தினாருன்னா அதை நான் வருத்தப்பட்டேன்னா நான் அவரை சபிக்கவே தேவையில்லை. அவர் தலையில் கெட்ட கர்மாவை உட்காந்துக்கும். அது அவருக்கு துன்பத்தை கொடுக்கும் என்னைக்காவது. ஸோ இந்த யாரையும் உருவ கேலி செய்து அவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். பார்த்துக்கங்க, நீங்கள் செய்கிற தவறெல்லாம் திருத்திக்கங்க. இந்த வீடியோவில் ஆரோக்கிய வாழ்வுக்கு என்னென்ன நீங்கள் திருத்திக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் திருத்திக்கிட்டு ஆரோக்கிய வாழ்வு வாழுங்க. அதே மீறி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, உடம்புல வலி இருக்குதா, அதுக்கு உங்களுக்கு பண வசதி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு தெரப்பியில் சரி பண்ண முடியுமா, யோகாவில் சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். வசதி இல்லாதவங்க நம்ம யோகா சென்டர், நமக்கு வீக்கெண்ட் கிளாஸ் இருக்கு, அங்கே பயிற்சி எடுங்க. முக்கியமான வேண்டுகோள் உங்களை விடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வீக்கெண்ட் கிளாஸ் நடத்துகிறேன், அதுக்கு மினிமம் சார்ஜாக வாங்குறேன். அதை கொடுக்கறதுக்கு சக்தி உள்ளவங்க கொடுத்துட்டு வராங்க. அதை கொடுக்கறதுக்கு கூட சக்தி இல்லாதவங்க, ஏழை மாணவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த யோகா கலை போய் சேரணும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வைத்தியம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பைசா கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் வேண்டி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 day கிளாஸ் அந்த மாதிரி இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள். இப்போது நான் நாங்கள் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் தான், பையன் வேலைக்கு போகிறேன், மருமகளும் சம்பாதிக்கிறாங்க. நான் ஏதோ டோர் ஷாப் போகிறேன், ஏதோ பண்ணுறேன், ஓன் ஹவுஸில் தான் இருக்கிறோம். ஸோ என்னால் என் கை காசு அதிகமாக செலவு பண்ணி ஏழை மாணவர்களுக்கு எதுவும், அதாவது அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு ஹால் வாடகைக்கு எடுத்து அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு வசதி கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த யோகா கலை வளரணும்னு நினச்சிங்கன்னா என் கையிலே நீங்கள் ₹1 கூட கொடுக்காதீங்க. அப்போ தான் நான் உண்மையாக சேவை பண்ண தெரியும். நீ சென்னையில், நீ வெளிநாட்டில் இருக்கீங்க, இந்த யோகா கலையை வளரணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் உங்களுக்கு முக்கியமான உறவினர், நண்பர் யாராவது இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட அந்த பைசாவை அனுப்பி அவங்களே ஒரு ஹால் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அங்கே நான் அந்த ஏழை மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? அப்புறம் அந்த நான் இன்னொரு சம்பாத்தியத்துக்கு போகிறத விட்டுட்டு தான் நான் அங்கே வரேன். அதுக்கு மட்டும் நான் வகுப்பு எடுத்ததுக்கு மட்டும் அவங்க மூலியமாக எனக்கு என்ன ஃபீஸோ அதை கொடுத்துருங்க. ஏன்னா என்னோட கமிட்மெண்ட்ஸை நான் பார்த்தாகணும். அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கலை வளர்கிறதுக்கு உதவி செய்யலாம். அதை யாராலும் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை நீங்கள் இங்கேயே கூட ஏதாவது நீங்கள் கல்யாண மண்டபம் கட்டி வாடகை கொடுத்துருப்பீங்க, அங்கே இருப்பீங்க, இங்கே உங்கள் பிள்ளை அதை வாடகை வாங்கி அனுபவிச்சுன்னு இருப்பார். அவர்கிட்ட சொல்லி ஒரு 1 day இலவச யோகா வகுப்பு அப்படின்னு நம்ம போர்டை போட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்க பார்த்தா இலவசம்னா வந்துடுவாங்க. அதை டேட் ஃபிக்ஸ் பண்ணால் அன்றைக்கி போய்ட்டு நான் இலவச அந்த அந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் கொஞ்சம் பிராணாயாமம், கொஞ்சம் மூச்சு பயிற்சி, ஒரு 4 உட்காந்து செய்கிற ஆசனம், ஒரு 4 நின்றுட்டு செய்கிற ஆசனம், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும் டிக்டேஷன் கொடுத்துட்டா அதை லைஃப் லாங் செஞ்சுப்பாங்க. அது ரெஃப்ரெஷன் கோர்ஸு அப்படின்னு ஒரு மாதம் பொறுத்து அதே ஹாலில் கொடுத்தீங்கன்னா அவங்க அவரே ஒழுங்காக செய்கிறாங்களா, நான் சொல்லி கொடுத்ததை பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சா அவங்க வாழ்நாள் முழுக்க அதை செஞ்சு அவங்க உடம்பு
ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க ஏழைகள் கூட. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். ஒரு ஒரு ஏழைகள் பயனடைகிறதுக்கு அவங்க ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். அவங்களோட ஏக்கத்தை தீர்க்கிறீங்க. நம்ம போய் ஃபீஸ் கொடுத்து யோகா கற்றுக்க முடியலன்ற அந்த ஏக்கத்தை நீங்கள் தீர்க்கிறீங்க. இதெல்லாம் பெரிய புண்ணியம். நம்ம எப்படி பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வச்சுட்டு போனால் அதை வாரிசு அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம புண்ணியம் சேர்த்து வச்சுட்டு போனாலும் நம்ம வாரிசுகளை அதை அனுபவிப்பாங்க. பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போனாலும் அனுபவிப்பாங்க. நீங்கள் இந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறதுனால அது அவங்க அதை அனுபவிப்பாங்க. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு 30 வருஷம் நான் வந்து அழுகு சட்டை போட்டுன்னு சாதாரண டர்னராக இருந்தால் இன்னைக்கு சொல்ல முடியுமா யோகா மாஸ்டர், யோகா தெரபிஸ்ட்டு, அக்குபஞ்சரிஸ்ட்டு, என்ன இவ்வளோ நான் தகவல் தெரிவிக்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். என்ன வழின்னு அக்குப்ரெஷர் மற்றும் யோகா தெரப்பி பயிற்சி ஒரு நாள் போடுறேன். மே மாதம் சென்னையில் வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டர் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஆன் த ஸ்பாட் எனக்கு இந்த வழி சார் எத்தனை வருஷமாக இருக்குதுன்னா இந்த 10 விரல் ஸ்க்ரூ ட்ரைவர், கட்டிங் பிளேஸ், ஸ்பேனர், பைப் ரெஞ்சி எல்லாம் இந்த 10 விரல் தான். இந்த 10 விரலில் நான் தேர்த்து கொடுத்து சரி பண்ணுறேன். ஒரு அதிசயமாக இருக்குல்ல, அந்த அந்த கடவுள் கொடுத்த ஞானம் தான். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பண்ண புண்ணியம். இப்போ நான் என்னோட வாழ்க்கையில் பண்ண புண்ணியம். அதான் உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் என்னோட முகத்தை பார்க்குறீங்க, பேச்சை கேட்குறீங்கன்னா எத்தனையோ பேர் அந்த டர்னர் தொழிலோடவே ரிட்டையர் வீட்டில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்து பொழுது பொழின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த அளவுக்கு நான் உலகத்துக்கு என்னுடைய முகம் தெரியும், என்னோட பேச்சை கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியமாக இருக்கலாம். எங்கள் அப்பா யாருக்காவது ஒரு அக்கம் பக்கம் நெய்பர்ஸ்க்கு ஒரு சின்ன எமர்ஜென்சினா கூட யூஸாக ஓடுவார். அந்த மாதிரி எங்கள் அப்பா செய்வார். அதோட புண்ணியம் தான் இன்னைக்கு கடவுள் வந்து என்னை 30 வருஷம் அழுகு சட்டை போட்டோன்னே இந்த மாதிரி ஒயிட் காலேஜ் அவ்வளோ உட்கார வச்சுருக்காரு. எதுவும் சொல்ல வரேன்னா புண்ணியத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றத உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியங்கள் செய்யுங்க. ஒரு யோகா டீச்சராக இருக்கீங்க, சித்தா டாக்டராக இருக்காங்க, ஆயுர்வேத டாக்டராக இருக்காங்க. நான் வந்து அப்போ யோகா தெரப்பி கற்றுக்கணும் சார், அக்குப்ரெஷர் கற்றுக்கணும் சார் அப்படின்னா வாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது வருகிற 1 மேடை அன்னைக்கு சென்னையில் வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டர் பக்கத்தில் கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும். நமக்கு வந்து எதிர்மறையான எண்ணம் இருக்கக்கூடாது. புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 பேர் தான் வரீங்கன்னா 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 50 பேர் வரீங்கன்னா 50 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதுதான் கல்யாண மண்டபம் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஒரு மினி கல்யாண மண்டபம் தான், சின்ன கல்யாண மண்டபம். அதில் வந்து உங்களுக்கு காலையில் 9லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு யோகா தெரப்பி இல்லை அக்குப்ரெஷர், லஞ்ச் ஆஃப்டர் லஞ்சு அடுத்த செஷன். அதாவது அக்குப்ரெஷர் ஒரு 4 மணி நேரம், யோகா தெரப்பி 4 மணி நேரம். அதில் உங்களுக்கு எப்படி யோகா தெரப்பி யோகாவை யோகா தெரப்பியாக மாற்றி கொடுக்குறது அப்படின்றத தெளிவுபடுத்துவேன். அந்த அக்குப்ரெஷர் எப்படி கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அது எதிர்க்க அந்த எக்யூப்மெண்ட்டை நான் செஞ்சு காட்டினதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு காட்டணும்னு சொல்லுவேன். நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்லேயே அவருக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு அதிசயம் பாருங்கள், நான் ஏதோ ஒரு 2-3 வழிக்கு மட்டும் நான் தெரிஞ்சுன்னு வந்துட்டு யோசிச்சுன்னு வந்துட்டு அந்த பண்ணுறதில்லை. ஆன் த ஸ்பாட் இந்த வழிக்கு என்ன பண்ணுறது சார்,
என்ன யோகா தெரப்பி கொடுக்கணும் கேள்வி நீங்க கேட்பீங்க, பதில் வந்து வாயில இல்லை, செய்து காட்டுவேன். மேடம், உங்க பார்ட்டிசிபென்ட்ல ஒரு ஆளை படுக்க வச்சு அவர் இல்ல அது வந்து யோகா தெரப்பின்னு நிற்க வச்சு செய்யறதே இருக்குது, உட்கார வச்சு செய்யறதே இருக்குது, அவங்களுடைய வலியினுடைய தன்மையை பொறுத்து. ஓகேவா? அதை வச்சு ஆன் த ஸ்பாட் செஞ்சு காட்டுவேன் அதை எப்படி யோகா தெரப்பி கொடுக்கணும்ட்டு. ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 வேளை ஸ்நாக்ஸ் உண்டு, டீ உண்டு, மதியம் நல்ல உணவு, நல்ல அந்த அந்த கல்யாண மண்டபம் எதிர்க்கும் நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து நல்ல உணவு. அது உங்களுக்கு மினி மீல்ஸ் வேணுமா இல்லை மீல்ஸ் வேணுமா அங்கேருந்து வர வச்சு உங்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுப்போம். அதனால் அந்த பயிற்சிக்கு வாங்க. இந்த பயிற்சி எனக்கு பலன் அளிக்குமான்னா, இப்படி சில பேர் மனசுக்குள்ள கேள்வி இருக்கும். உங்க மனசுக்குள்ள புகுந்து கேள்வியும் நானே பதிலும் நானேவா மாறிடுவேன். ஏன்னா இந்த தொழில 2001 இருக்கிறேன். அதனால அதுக்கு தான் 28ஆம் தேதி, அது ஒரு 3 நாள் முன்னாடி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதே கல்யாண மண்டபத்தில். அது உங்களுக்கு என்ன கல்யாண மண்டபம் என்னான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் இடையில வரும். அந்த நாதமுனி தேட்டரு, வெள்ளிவாக்கம் நாதமுனி தேட்டருக்கு வந்துட்டு காஞ்சி காமகோட்டை கல்யாண மண்டபம்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. 30 வருஷமா இருக்குது அது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு வழி. நாங்கள் அங்கே வரணும். 28ஆம் தேதி காலையில் 9லேருந்து 12, 3 மணி நேரம் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், இலவச அறிமுக வகுப்பு. எதுக்காக? யோகா தெரப்பி பிளஸ் அக்குப்ரெஷர். இது எப்படி செய்யறது, அதில் வந்து அந்த 3 மணி நேரத்தில் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து காட்டுவேன். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கால் விரல்லேருந்து தலைமுடி வரைக்கும் அக்குப்ரெஷர் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் காட்டுவேன். யோகா தெரப்பி நானேவோ 2-3 விஷயம் இந்த வலிக்கு இப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுவேன். ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன். அந்த அவரு என்ன வழி சொல்றாரோ அதுக்கு ஆன் த ஸ்பாட் நான் வந்து, அதாவது எந்த வழி சொன்னாலும் எனக்கு என்னால் பதில் சொல்ல முடியும், என்னால் செஞ்சு காட்ட முடியுன்றதுக்கு அந்த உடனடியாக நான் அதை செஞ்சு அவருக்கு செஞ்சு காட்டுவேன். அந்த வழி போக்குவேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நம்ம சிஷ்யர் தான் இந்த வீடியோ சிரமப்பட்டு எடுக்கிறாரு, அப்டேட் பண்ணுறாரு. அந்த டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. என்னோட வேலையை உங்களுக்கு தகவல் கொடுக்க 2 பேரும் சேர்ந்து கடுமையான உழைப்பு செய்யணும். ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி செஞ்சு எங்களோட உழைப்புக்கு நன்றி செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.